ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்மையான படம். அப்படி என்ன சார் படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024 ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான அனுரா. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் தான் அனுரா. அனி அப்படின்னு தான் இவங்களும் எல்லாத்தையும் கூப்பிட சொல்கிறாங்க. எல்லாரும் இவங்களை அப்படி தான் கூப்பிட்றாங்க. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரூக்லினில் ஒரு அமெரிக்கன் ரஷ்யன் நெய்பர்ஹுட் ஒன்று இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பப்பு பார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டில் லேப் டான்ஸராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவங்க. இந்த லேப் டான்ஸிங் அப்படின்னா என்னங்கிறது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு போனவங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த மாதிரி ஒரு கிளுகிழுப்பான ஒரு சம்பவம், வர்ற கஸ்டமர்ஸும் அந்த மாதிரி மகிழ்விக்கிற ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த பார் இருக்குது, அதுக்குள்ளே இந்த ப்ராஸ்டியூஷன் வேலைகளும் அங்கங்கே அப்படி இப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயமாவே கண்டுக்கவே கிடையாது. நீங்கள் ஒரு பக்கம் சரக்கு அடிங்க, நாங்கள் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கதாநாயகி மட்டும் இல்லை, அந்த பாரில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களும் லேப் டான்ஸரு அப்படின்னாலே அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்னு நீங்கள் டிஃபால்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு தொழிலை தான் கதாநாயகி அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாயை வைத்த கருவணுமே வேற என்ன பண்ணுறது, அதுக்காக அந்த மாதிரி ஒரு தொழிலை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் திடீர்னு அந்த பாருக்கு வன்யா அப்படின்னு சொல்லி ஒரு நபர், ஒரு 21 வயசு நிரம்பின ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். அவன் ஆக்சுவலி யூஎஸ்க்கு படிக்க வந்தவன். அவன் எங்கே படிக்கிறேன், 24 மணி நேரமும் குடியும் கொடுத்தனமாக தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவன் அந்த பாருக்கு வர்றான். அப்போ அவன் கண்டிப்பாக தனக்கு ஒரு அதாவது ரஷ்யன் பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணாக தான் தனக்கு வேணும் அப்படின்னு கேட்க போக நம்ம கதாநாயகி தான் அனுப்பி வைக்கப்படுறாங்க. இப்போ இவங்க அந்த பையன்கிட்ட பேச, அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட பேச, ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பத்தில் அப்படி கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி போயிடுது. இருந்தும் இவங்க ஒன்றும் குடும்பம் நடத்துறதுக்காகலாம் அங்கே போகலையே. வழக்கம் போல் அந்த பையன் எதுக்கு வந்தானா அவன் வேலையை பார்க்குறான். கதாநாயகிக்கு இது வழக்கமாக டெய்லி அவங்க பண்ணுற ஒரு வேலை, ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒருக்கும் போய்கிட்டு இருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு கதாநாயகியை பிடிச்சி போயிடுது. அதுலேயும் குறிப்பாக ரஷ்யன்லாம் பேசுகிறாள் இந்த பொண்ணு அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறான் அந்த பையன். இப்போ அதாவது எனக்கு இதே ப்ரூக்லினில் ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்குது. அது பயங்கரமாக இருக்குது அந்த வீடு. இது அந்த ரஷ்யா துறை வெல்த்தி ஃபேமிலி சொன்னேன் இல்லையா, அந்த குடும்பத்துக்கு சேர்ந்த ஒரு வீடு. அது அப்படி ஒரு பெரிய பங்களா இருக்குது. அடுத்த ஒரு 1 வீக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாரும் வந்து எல்லாம் செம்மையாக அங்கே பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். நீ ஏன் எங்கள் கூட ஒரு 1 வீக் வரக்கூடாது அப்படின்னு அவன் கதாநாயகியை கூப்பிட்றான். இப்போ கதாநாயகியை பொறுத்தளவுக்கு 1 வீக்கா, அப்படியா, பேமெண்ட் கொஞ்சம் ஹெவி ஆகுமே மொத்தமாக, நான் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். அதில் விடால இந்த ஹாலிடேஸ்லாம் வருது, ஹாலிடேஸுக்கெல்லாம் நம்மளுடைய சார்ஜஸே வேறு அப்படிங்கிறாங்க கதாநாயகி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு $10,000 என்ன சொல்கிறேன் 1 வீக் நான் தர்றேன் அப்படின்னு அவன் சொல்ல போக உடனே கதாநாயகி $10,000 என்னடா இது, இவ்வளவு பணத்தில் நான் பார்த்ததே கிடையாதே அப்படின்னு அவங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் வேறு. இருந்தாலும் $16,000 சொல்லு நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. டீல் அப்படிங்கிறான். ரைட்டு அப்படின்னு சொல்லி இவங்க பார்ட்டியை அந்த வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் கதாநாயகியை எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் ஷான் பேக்கர் எழுதி இயக்கின ஒரு படம். இந்த படத்துக்கு 5 ஆஸ்கார் கிடைச்சிருக்கு. பெஸ்ட்டு ஃபில்மாக, பெஸ்ட்டு டைரக்டராக, பெஸ்ட்டு ஆக்ட்ரஸுக்கு மைக்கி மேடிசன் அவங்க தான் கதாநாயகியாக பண்ண ஆக்ட்ரஸ், ஃபினாமினல் ஆர்டிஸ்ட் அவங்க வாங்கியிருக்காங்க. பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்கு வாங்கியிருக்கு, பெஸ்ட் எடிட்டிங்க்கு வாங்கியிருக்குன்னு 5 கேட்டகரியில் ஆஸ்காரை தட்டுன ஒரு படம் இது. போன இடத்துலலாம் அந்த படத்துக்கு ஒரே ரத்தின கம்பள வரவேற்பு தான், அப்படி தான் நீங்கள் சொல்லணும். எல்லா அவார்ட்ஸ்லையும் உள்ளே புகுந்து சும்மா செதற விட்டுட்டு வந்திருக்கு. எக்கச்சக்கமான விருதுகளை அள்ளி குவிச்ச ஒரு படம் இது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2 விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்று, இந்த படம் ஒரு ரொமான்டிக் காமெடி படம் அப்படின்னு சொல்லி தானே அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையாக அந்த எரோட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை லைட்டாக மறைச்சிட்டாங்க ஓரமாக. இந்த படம் ஒரு எரோட்டிக் ரொமான்டிக் காமெடி படம் தான், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. படத்துடைய முதல் 30-40 நிமிஷம் ஃபுல்லாக சீனு தான். படத்துடைய முதல் சீனே ஒரு சீன் தான். அப்போ பார்த்துக்கோங்க படம் எப்படி இருக்கும்னு. தப்பி தவறி முதல் 30-40 நிமிஷத்துலலாம் வீட்டில் எவனும் கையும் களவும் மாட்டிடாதீங்க. வீட்டிலேருந்து வெளியே துரத்துறதுலாம் கிடையாது. வழக்கமாக சொல்கிறேன், ரேஷன் கார்டிலேருந்து பேர் எடுத்து விட்ருவாங்க. அவ்வளோ கொலகாண்டாயிருவாங்க நம்ம மேலே. அப்படி ஒரு சம்பவம். எல்லா சீனும் சீன் தான். அந்த அளவுக்கு முதல் 30-40 நிமிஷம் பயங்கர ஹெவியான அடல் கண்டென்ட் உள்ளே இருக்குது. எக்கச்சக்கமான செக்ஷுவலான காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா கதாநாயகியுடைய தொழில் அப்படி. நம்ம ஊர் மாதிரி சும்மா பேருக்கு மட்டும் சொல்கிறவங்க கிடையாது. அமெரிக்காவில் படம் எடுக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க சும்மா எடுத்தாலே 3 சீன் உள்ளே இருக்கும். இவங்க ஹீரோயினே வந்து ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்னு படம் எடுத்தாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு காட்சியில் வச்சிருப்பாங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு சரமாரியாக உள்ள படம் இருக்குது. வழக்கமாக நம்ம ஒரு தமிழில் ஒப்பம் தெரியுமா, தம்பி படத்தில் மேட்ரு இல்லை, மேட்ருக்குள்ளே தான் படம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த படமெல்லாம் அது நான் வழக்கமாக வச்சா அந்த படங்கள் பார்த்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட 5 மடங்கு 10 மடங்கு ஹெவியாக இருக்கும் உள்ள காட்சி அமைப்புகள். மைண்டில் வச்சுக்கோங்க. அதை நான் முதலே சொல்லிடுறேன். 2வது விஷயம், இது சரி நீங்கள் இந்த எரோட்டிக்ங்கிறத ஓரமாக வைங்க. ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு தான் நம்ம இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த ரொமான்டிக் ட்ராமாவாகவே இருந்தால் கூட
அடுத்து என்ன நடக்க போகுது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எதுவுமே இந்த படத்தில் நடக்காது. எல்லாமே சுவாரஸ்யமாக வேற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளேயை செட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேக்கு ஆஸ்காரியே அடித்த படம் இது டெஃபினட்டாக கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இதை நான் எதிர்பார்க்கல, இதை எதிர்பார்த்தேன் ஆனால் இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தோணலாம். அந்த மாதிரி பல விஷயங்களை ஸ்மார்ட்டாக ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற விஷயத்தில் செட் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீம். படத்துடைய மிகப்பெரிய பலம் மைக்கி மேடிசன், அவங்க தான் கதாநாயகி, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். லதா இவ்வளவு நடிப்பா அப்படிங்கிற அளவுக்கு சத்தியமா நம்ப முடியலங்க. இவ்வளவுமா நடிப்பு அப்படிங்கிற அளவுக்கு இது நடிப்பே கிடையாது அப்படிங்கிறனால தான் ஆஸ்கார் கொடுத்துருக்காங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம சொல்றோம் இல்லையா அந்த வார்த்தை, இவ்வளவுமா நடிப்பு அப்படின்னு. அவ்வளவு நடிப்பு தான் சார், அதுக்கு தான் அவங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆஸ்காரை. அப்படி இதை நடிப்புன்னே நம்ம எந்த இதுலையும் சேர்க்க முடியாத அளவுக்கு ஒரு நடிப்பு, அது நடிப்பே கிடையாது, சும்மா பிச்சு படம் எடுத்திருக்காங்க அந்த கேரக்டரை. அது அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை அவங்க பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும், அவங்க ஹீரோ கிட்ட என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கடைசியாக என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய கான்சிக்வன்சஸாக என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்கிறது பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்றையும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. உண்மையா ஒரு பொண்ணு ஏதோ நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க அந்த ஒரு பார்ல போகும்போது அந்த பொண்ணை பார்த்துருக்கேன் நான், அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் நினைச்சு அப்படின்னா நம்ம எப்படி பார்ப்போமோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் லைவாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லா விஷயங்களையும் அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து. அதே மாதிரி அந்த ரஷ்யன் வெல்தி ஃபேமிலியுடைய வாரிசாக ஒரு பையன் வர்றான் இல்லையா வன்யான்னு, அதை மார்க் ஐடல்ஸ்டெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காப்புல. யூ சரியான பெர்ஃபார்மன்ஸுங்க அந்த பையன் கிட்ட இருந்தோம். ஆக்சுவலி கதைப்படி கதாநாயகியை விட 2 வயசு கம்மியான ஒரு பையன், அது அந்த கேரக்டர் இருக்கட்டும். ஆனால் அந்த பையன் அந்த பெர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்த விதம் இருக்கட்டும் பாருங்க. ஒரு கட்டத்திலலாம் எங்க இந்த பேக்கு பையில வச்சுக்கிட்டு அப்படி நமக்கே படம் பார்க்கும்போது தோணுது, அது ஒரு நடிப்பு தான், அது ஒரு சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் அப்படின்னா கூட இவனெல்லாம் என்னங்க சொல்றது நம்ம அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கோவம் அந்த கதாபாத்திரத்து மேலே நிச்சயமாக படம் முடியும் போது உங்களுக்கு வரும். அதுதான் அந்த படத்துடைய வெற்றி. அந்த கேரக்டர் ஆர்க்கு ஜெயிச்சதுக்கும் அதனால தான் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. இது போக அந்த படத்தில் 2 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்கும். டாரஸ்னு சொல்லி ஒரு கதாபாத்திரமும் இகார் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ஒன்று இருக்கும். இதை கேரன்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட்டும் யூரா போரிசோவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த டாரஸ் கேரக்டரை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட்லாம் எங்க அப்பா நம்ம ஊர் பிரகாஷ் மாதிரி ஒரு ஆள். அவர் அந்த ஆள் இதற்கு எங்கேயும் பெருசாக பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஒரு அர்மேனியன் ஆக்டர், அவர் அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஆள் செம்மையாக பண்ணியிருப்பாப்புல. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லேயே மொத்த படத்தையும் இத்தனை பேர் சேர்ந்து தூக்கிட்டு போனாங்க அப்படின்னே சொல்லணும். இதில் கிட்டத்தட்ட 90-95% மேலே மைக்கி மேடிசன் ஹீரோயின் தான் அள்ளி சாப்பிட்டு போனது மொத்தத்தையும். அதுக்கு தான் அவங்களுக்கு மட்டும் ஆஸ்கார். சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. டெக்னிக்கலி இந்த கதைக்குள்ள சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஈவன் எடிட்டிங்க்கு இந்த படம் ஆஸ்கார் வாங்கியிருக்கு. அந்த விஷயத்துக்கு நான் அடுத்து வரேன். ஸோ இது எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டாக என்ன மாதிரி இருக்கணுமோ, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமோ, கலர்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளவு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயங்களும் நல்லாவே இருக்கு. பட் எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படமாக இது என்ன தேவையோ அதை எடிட் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் எதுக்காக எடிட்டிங்க்கு இந்த படத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் ஒன்றும் எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் படம் இல்லையே சார், சும்மா ரேபிட் கட்ஸில் வச்சு செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஒரு படம்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த படம் எடிட்டிங்க்கு வாங்கிச்சு ஆஸ்கார் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆக்சுவலி இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை எடிட்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் ஃபினாமினலுங்க, வாய்ப்பே கிடையாதுங்க. இதெல்லாம் இன்னொருத்தங்க பண்ணவே முடியாதுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ்லாம் அப்படி ஒரு படம் தான். இன்னொரு எடிட்டர் அப்படி நினைக்கவே முடியாது, அப்படி ஒரு படம். அந்த மாதிரி ஒரு விஷயமாக எனக்கு என்னமோ எடிட்டிங்கில் இந்த படம் படலை. பட் இந்த படம் பார்க்கும்போது முதல் ஒரு 30-40 நிமிஷம் தாண்டுற வரைக்கும் ஏங்க இது அந்த 1990 நம்ம தானே தலைவி ஜூலியா ராபர்ட்ஸ் நடித்த பிரிட்டி உமன் படம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே தான் தோணுச்சு. அதே மாதிரி ஒரு கதைக்களம் தான் இது. பிரிட்டி உமனில் ஜூலியா ராபர்ட்ஸ் இதே மாதிரி ஒரு விலை மதுவாக வருவாங்க. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனா ரிச்சர்ட் கேரி வருவதில்லை. அவர் அப்படி ரோட்டோட பண்ணிட்டு இருந்த பொண்ணை என் காரில் ஏன் அப்படின்னு சொல்லி சும்மா கூட்டு போயிட்டு சும்மா வந்து இறக்கி விட்டுருவாப்ல. தொடக்கூட மாட்டார் அந்த பொண்ணை, சும்மா கூட்டு போயிட்டு சும்மா வந்து இறக்கி விட்டுருவாரு. எவ்வளோ காசு வேணுமோ வாங்கிக்க அப்படின்றவாரு. நாளைக்கு என் கூட வர முடியுமா அப்படின்னா ஜூலியா ராபர்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியாது. எதையும் அவன் கிணையினார் பம்பளை எதையுமே பண்ணாமல் காசை வேற அள்ளி கொடுக்குறான், நாளைக்கு வரியாங்கிறான், போவான் அப்படின்னு கிளம்பி போவாங்க. படம்னா என்ன படம்னு ஒப்பம் தெரியுமா, நம்ம செக்மெண்ட். அப்படி ஒரு செக்மெண்ட்டில் வைக்க வேண்டிய ஒரு படம் பிரிட்டி உமன், வேற மாதிரி ஒரு படம். ஆனால் அந்த படத்தை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அரை மணி நேரம் கழிச்சு கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க மொத்த திரைக்கதை அமைப்பையுமே இந்த படத்தில். இது வேற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குற ஒரு படம் இது. அதுக்கு இதுக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது, அந்த ஒரு சின்ன அவுட்லைனை தவிர. பட் இந்த படம் பார்க்கும்போது ஒரே ஒரு இடத்துல எனக்கு தோணுச்சு, ஒரு 4 கதாபாத்திரங்கள் காரில் ஏறிக்கிட்டு பப்பு பாரா சேர்ந்து ஒரு கதாபாத்திரத்தை தேடும். அதை கொஞ்சம் கிறிஸ்பாக வச்சிருக்கலாமோ. உண்மையாகவே நம்ம தேடினா எப்படி 1 மணி நேரத்துக்கு தேடுவோம், அந்த அளவுக்கு நீங்கள் என்னப்பா 20 நிமிஷமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. அந்த இடத்த ரீச் ஆகும்போது உங்களுக்கும் அந்த ஃபீல் வரலாம், அது நீங்கள் பார்த்துட்டே சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், இந்த படம் பார்க்கும்போது இவங்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே எழுதின விதத்தில் கதாநாயகியுடைய கதாபாத்திரத்தை பார்க்கும்போதெல்லாம் ஏங்க இப்போ என்ன சொல்கிறது, நம்ம பரிதாபப்படுறதா
இல்லை என்னத்தம்மா பண்ணுற, நம்ம என்ன சொல்கிறது அந்த கேரக்டரை பார்த்து, அந்த பொண்ணை பார்த்து அப்படின்னே நமக்கு தெரியாத மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு மேஜிக்கை பண்ணியிருந்தாங்க. அது கிளைமேக்ஸில் அது வேறு மாதிரி திசை திருப்பி வேறு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அடுத்த கரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்பந்தமே கிடையாது. தெளிவாக சொல்லிட்டேன். முதல் 40 நிமிஷம்லாம் அது நார்மல் படமே கிடையாது. அந்த லெவலுக்கு ஓடும் எல்லாம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டில் 5 ஆஸ்கார் அடித்த ஒரு அட்டகாசமான படம் இது. டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2024 நான் சொல்லுவேன். செம்மையான ஒரு படம் இது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.